ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ட்ரெஸ் ஷார்ட்டாக இருக்குது. அதை எப்படி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்காக நான் லேஸ் எடுத்திருக்கிறேன். இந்த லேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹைட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லேஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு சைஸில் நம்ம எடுத்துருக்குறோம் லேஸு. உங்களுக்கு லென்த் எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லேஸ் வந்து வாங்கிடுங்க. ஸோ இதை இப்போ எப்படி ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸில் ஆல்ரெடி வந்து கீழே வந்து ஃபோல்டிங் இருக்குது. நான் இந்த ஃபோல்டிங்க்கு மேலே வந்து லேஸை வச்சு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங்க்கு மேலே வந்து நம்ம இந்த லேஸை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து இதில் போட்டு எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ட்ரெஸ்ஸோட லென்த் வந்து நமக்கு ஹைட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் உங்களுடைய குர்த்தி ஆர் சுடியில் வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லீவ் கூட நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவும் உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்குது, லென்த்தாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லேஸ் வாங்கி நீங்கள் ஸ்லீவ்லேயும் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீவ்லேயும் வந்து லென்த் வந்து இன்க்ரீஸாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு இதில் எப்படி எண்டு ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்த லேஸுக்கு மேலே, அதாவது ஒரு 1/4 இன்ச்சு சைஸ் அளவு வரைக்கும் லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி எடுக்கணும். அதுக்கு பிறகு லென்த் வைஸுக்கும் ஒரு ஸ்டிச்சிங் போட்ட பிறகு தான் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லேஸை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ கட் பண்ணதுக்கு பிறகு லேஸோட எண்டில் இருந்து இந்த மாதிரி திருப்பியும் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு இப்போ ஓவரால் வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.